Hello students, welcome to 5th Standard Science, Unit 1. Unit name is Food, second part. In the first part, we have learnt about food and food preservation methods, deficiency diseases and the prevention methods, obesity and the method of calculation of BMI. In this second part, we are going to learn about the importance of balanced diet and the safety measures to be followed in the kitchen. Let us move on to the lesson. First topic is disease. Disease is an abnormal condition that affects a living organism. This abnormal condition affects its structure and function. Diseases may be caused by external factors as well as internal dysfunction. Each disease has symptoms. We come to know about the diseases from their symptoms. Disease அப்படின்னா நோய். உயிரினங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அசாதாரண நிலை. இந்த டிசீஸ் ஆனது உயிரினங்களின் அமைப்பிலும் செயலிலும் பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த டிசீஸ் ஆனது வெளிப்புற காரணங்களாலோ அல்லது உட்புற நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பார்ட்ஸுடைய செயல் இழப்பு அப்படிங்கிறதுனாலையோ ஏற்படலாம். எல்லா நோய்களுக்கும் எல்லா டிசீஸுக்கும் அறிகுறிகள் அப்படிங்கிறது தென்படும். இப்போ இந்த பார்ட்டில் இந்த பகுதியில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா என்னென்ன நோய்கள் இருக்குது, அந்த நோய்களுக்கான அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறது தான் படிக்க போகிறோம். காசஸ் ஆஃப் டிசீசஸ். டிசீசஸ் ஆர் மோஸ்ட்லி காஸ்டு பை மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் லைக் பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா அண்ட் ஃபங்கி. They are transmitted by insects and also through polluted air and contaminated water. Some diseases are caused when the function of the organ is affected. In general, causes of diseases can be classified as below. நோய்க்கான காரணங்கள். பொதுவாக நோய்க்கான காரணம் பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா மற்றும் பூஞ்சைகள் இதனால தான் ஏற்படுது. இந்த மாதிரியான நோய்கள் தாக்கியவுடன் அது இன்செக்ட் பூச்சிகள் மூலமாகவோ காற்று மூலமாகவோ தண்ணீர் மூலமாகவோ மற்றவர்களுக்கும் பரவுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நோய்கள் வேறு எப்படி வரும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் ஏதாவது செயலற்று போனாலும் நோய்கள் ஏற்படும். இப்போ பொதுவாக இந்த நோய்களை நம்ம எப்படி பிரித்து பார்க்கலாம் அப்படின்னா 5 வகைகளாக பிரித்து பார்க்கலாம். மெட்டபாலிக் ஃபேக்டர் வளர்சிதை மாற்ற காரணி, எக்ஸாம்பிள் டயபிட்டிஸ். ஜெனட்டிக் ஃபேக்டர் மரபணு காரணி, எக்ஸாம்பிள் கலர் பிளைண்ட்னஸ். மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் நுண்ணுயிர் காரணி, எக்ஸாம்பிள் பாக்டீரியல் டிசீசஸ். நியூட்ரிஷனல் ஃபேக்டர் ஊட்டச்சத்து காரணி, எக்ஸாம்பிள் மராஸ்மஸ். என்வாயன்மெண்டல் ஃபேக்டர் சுற்றுப்புற சூழல் காரணி, எக்ஸாம்பிள் காலரா. டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ். There are 4 main types of diseases. They are infectious diseases, hereditary diseases, physiological diseases and deficiency diseases. நோய்களை நம்ம 4 வகையாக பிரிக்கலாம். தொற்று நோய்கள், பரம்பரை நோய்கள், உடலியல் நோய்கள், பற்றாக்குறை நோய்கள் அப்படின்னு 4 வகையாக பிரிச்சுக்கலாம். இப்போ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இன்ஃபெக்டியஸ் டிசீசஸ், தொற்று நோய்கள். Infectious diseases are caused by microorganisms which enter our body and multiply inside them. These diseases are spread from one person to another. Example, common cold, COVID-19. தொற்று காரணிகள் அப்படிங்கிறது நுண்ணுயிரிகள் நம்ம உடம்புக்குள்ளே நுழையிறதுனாலும் அது உள்ளே போய் பல மடங்காக பெருகி வியாதிகளை உண்டு பண்ணுது. இந்த மாதிரியான வியாதிகள் ஒரு மனிதரிடமிருந்து இன்னொரு மனிதருக்கு பரவக்கூடியதாக இருக்கும். இதற்கு உதாரணமாக சளி, COVID-19 கொரோனா வைரஸ். ஹெரிடிட்டரி டிசீசஸ் பரம்பரை நோய். ஹெரிடிட்டரி டிசீசஸ் occur due to abnormalities in the gene. These diseases are passed from parents to children. Example, heart disease. பரம்பரை நோயானது ஜீன்களின் அசாதாரண நிலையினால் ஏற்படக்கூடியது. இந்த நோயானது பெற்றோர்களிடமிருந்து குழந்தைகளுக்கு பரவும். இதற்கு உதாரணம் இருதய நோய், ஹார்ட் டிசீஸ். உடலியல் நோய்கள் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளின் கோளாறுனால் ஏற்படக்கூடியது தான் இந்த உடலியல் நோய்கள்.
இதற்கு உதாரணம் ஆஸ்துமா. Deficiency diseases. A diet which contains all essential nutrients in correct proportion is indispensable for maintaining good health. Deficiency in one or more of the nutrients causes various diseases. These diseases are called deficiency diseases. பற்றாக்குறை நோய்கள். அதாவது டயட் அப்படிங்கிறதுல எல்லா சத்துக்களும் நிறைந்த உணவை தான் நம்ம எடுத்துக்கணும் டெய்லியுமே. அப்போ தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி சத்துக்களுடைய குறைபாட்டுனால, ஏதாவது சத்துக்கள் குறைஞ்சு போச்சு அப்படின்னா வரக்கூடிய நோய்களை தான் பற்றாக்குறை நோய்கள்னு சொல்கிறோம். Protein deficiency diseases. Marasmus and kwashiorkor are the protein deficiency diseases. The child affected by marasmus loses weight and it will appear as though bones are covered by skin. The child affected by kwashiorkor develops an enlarged belly with swollen face and feet. By eating protein-rich foods like egg, milk, fish and green leafy vegetables, we can avoid protein deficiency diseases. புரத சத்து குறைபாட்டு நோய்கள். புரதம் கம்மியாயிடுச்சு, புரோட்டீன் கம்மியாயிடுச்சு அப்படின்னா குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படின்னா மராஸ்மஸ், குவாஷியோர்க்கர். இந்த மராஸ்மஸ் அப்படிங்கிற நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைய பார்க்கும்போது ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கும். பார்க்குறதுக்கே எலும்பு, வெறும் எலும்பில் தோலை போத்தின மாதிரி ரொம்ப ஒல்லியாக இருக்கும். அதான் மராஸ்மஸ் குழந்தை. அதே போல் குவாஷியோர்க்கர் குழந்தை அது எப்படி இருக்கும்னா வயிறு பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். ஃபேஸு, ஃபீட்டு, முகமும் பாதமும் பார்த்திங்கன்னா வீங்கின மாதிரி இருக்கும். இந்த மாதிரி புரத குறைபாட்டு நோய்களை நீக்கணும்னா புரதம் அதிகமாக உள்ள உணவுகளை எடுத்துக்கணும். முட்டை, பால், மீன், பச்சை இலை உள்ள காய்கறிகள் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிட்டா இந்த டிசீஸ்லேருந்து விடுதலை பெறலாம். Vitamin and mineral deficiency diseases. Certain diseases are caused by deficiency of vitamins and minerals. By eating vitamin and mineral rich food items, we can avoid these diseases. The following table gives some of the diseases caused by deficiency of vitamins and minerals and food items which rectify them. வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் குறைபாட்டு நோய்கள். வைட்டமின் நம்ம உடம்புல, தாதுக்கள் நம்ம உடம்புல இருந்து குறையும் போது ஏற்படக்கூடிய நோய்கள். நம்ம சாப்பாட்டில் வைட்டமின்கள், தாதுக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரியான உணவுகளை எடுத்துக்கும் போது இந்த நோய்களிலிருந்து நம்ம விடுபடலாம். இப்போ கீழே இருக்கக்கூடிய அட்டவணையில் என்னென்ன நோய்கள் விட்டமின் குறைபாட்டினால, மினரல் குறைபாட்டினால ஏற்படுது, அந்த குறைய போக்குறதுக்கான ஃபுட் ஐட்டம் என்னென்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நேம் ஆஃப் த விட்டமின் ஆர் மினரல், நேம் ஆஃப் த டிசீஸ், ஃபுட் கண்டெய்னிங் த விட்டமின் ஆர் மினரல். ஃபஸ்ட்டு என்னென்ன விட்டமின், அந்த விட்டமின் குறைந்தால் ஏற்படக்கூடிய நோய்கள், அந்த விட்டமின் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருள்களை பற்றி 3 காலத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு காலம் விட்டமின் ஏ. இதனால் வரக்கூடிய, இது குறைஞ்சிச்சுன்னா வரக்கூடிய நோய் நைட் பிளைண்ட்னஸ், இரவு நேரத்தில் கண் தெரியாது. இதை நம்ம ரெக்டிஃபை பண்ணணும்னா விட்டமின் ஏ அதிகமாக உள்ள உணவு அப்படின்னா முட்டை, பால், கேரட், பப்பாளி பழம். அடுத்தது விட்டமின் பி. இதனால் ஏற்படக்கூடிய, விட்டமின் பி குறைந்தால் ஏற்படக்கூடிய நோய் பெரிபெரி. இந்த விட்டமின் பி அதிகமாக உள்ள உணவுகள் மில்க், பீஸ், சீரியல்ஸ், கிரீன் வெஜிடபிள்ஸ். நெக்ஸ்ட் விட்டமின் சி. விட்டமின் சி குறைந்தால் ஸ்கர்வி அப்படிங்கிற நோய் ஏற்படும். இந்த விட்டமின் சி அதிகமாக உள்ள பொருள்கள் ஆம்லா, ஆரஞ்சு, லெமன், டொமேட்டோ. நெக்ஸ்ட்டு விட்டமின் டி. விட்டமின் டி குறைந்தால் ரிக்கட்ஸ் அப்படிங்கிற நோய் ஏற்படும். அதனால் விட்டமின் டி அதிகமாக உள்ள உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னா மில்க், எக், ஃபிஷ், அது மட்டும் இல்லாமல் சன் லைட்டில் நின்னாலும் நமக்கு விட்டமின் டி கிடைக்கும். நெக்ஸ்ட் விட்டமின் இ. இதனால் வரக்கூடிய நோய் ஸ்டெரிலிட்டி. விட்டமின் இ அதிகமுள்ள பொருள்கள் ஆப்பிள், வீட், கிரீன் வெஜிடபிள்ஸ். நெக்ஸ்ட் விட்டமின் கே. இந்த விட்டமின் கே குறைவுபடும் போது வரக்கூடிய நோய் ஹேமோரேஜ். ஹேமோரேஜ்னா இரத்தப்போக்கு. அதாவது காயம் ஏற்பட்ட இடத்துல இரத்தம் நிற்காமல் போய்கிட்டே இருக்கும். இந்த நோய் ஏற்படாமல் இருக்கணும்னா நம்ம என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கணும்? கிரீன் வெஜிடபிள்ஸ், டொமேட்டோ, கேபேஜ். நெக்ஸ்ட்டு அயோடின். அயோடின் குறைவுபட்டால் ஏற்படக்கூடிய நோய் குவைட்டர். இது அதிகமாக இருக்கக்கூடிய, அயோடின் அதிகமாக இருக்கக்கூடிய சால்ட், வெஜிடபிள்ஸு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அயன். அயன்னா இரும்பு சத்து, அது குறைந்தால் அனீமியா. அனீமியான்றது தெரியும் இல்லையா? இரத்த சோகை.
இந்த அயன் கண்டென்ட் அதிகமாக உள்ள ஃபுட் என்னென்ன அப்படின்னா கேஷ்யூஸ், பீன்ஸ் அண்ட் லென்டில்ஸ், ஸ்பினாச் இதெல்லாம் எடுத்துக்கலாம். Food pyramid. Food pyramid is designed to select healthy foods. Depending upon our work, age and sex, the requirement of various nutrients vary from person to person. For example, growing children need more proteins in their food. People doing hard physical work need more carbohydrate and fats in their diet. Eating healthy breakfast helps to improve concentration and it boosts metabolism also. உணவு கோபுரம். இந்த உணவு கோபுரமானது சத்துள்ள உணவை தேர்ந்தெடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது. நம்மளுடைய வயது, நம்ம செய்யக்கூடிய வேலை, பாலினம் ஆணா பெண்ணா இதை பொறுத்து ஒவ்வொரு மனிதருக்கும் சத்துக்களினுடைய தேவை மாறுபடும். உதாரணமாக வளரும் குழந்தைகளுக்கு புரதம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு தேவைப்படும். அதுவே கடினமாக உழைக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கும்போது கார்போஹைட்ரேட்டும் கொழுப்பு மிகுந்த உணவுகள் அதிகமாக அவர்களுக்கு தேவைப்படும். காலை உணவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் நமக்கு வளர்சிதை மாற்றத்தை அதிகப்படுத்தக்கூடியது. அதனால் எப்பொழுதுமே பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது. பேலன்ஸ்டு டயட். The food we normally eat in a day is our diet. For growth and maintenance of good health, our diet should have all the nutrients in right quantities. Such a diet is called a balanced diet. Pulses, groundnuts, soya beans, sprouted seeds, fermented foods, banana, jaggery, seasonal vegetables and fruits provide more nutrients. Therefore, one can have a balanced diet without much expenditure. சரி விகித உணவு. நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய உணவு தான் டயட். நம்மளுடைய வளர்ச்சிக்காகவும் ஆரோக்கியமான உடலுக்காகவும் நம்மளுடைய சாப்பாட்டில் எல்லா சத்துக்களும் நிறைந்ததை எடுத்துக்கணும். இப்படி எல்லா சத்துக்களையும் சரி விகிதத்தில் எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் சரி விகித உணவு, இந்த பேலன்ஸ்டு டயட். பருப்பு வகைகள், நிலக்கடலை, சோயா பீன்ஸ், முளைக்கட்டிய தானியங்கள், புளித்த உணவுகள், வாழைப்பழம், வெல்லம், காய்கறிகள், பழங்கள் இதிலெல்லாம் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அதிகமாக செலவு பண்ணாமல் இந்த மாதிரியான சரிவிகித உணவை நம்ம எடுத்துக்கிறது நல்லது. கிச்சன் சேஃப்டி. கிச்சன் இஸ் an important place in our home. We prepare our food in the kitchen. We use gas cylinders for cooking. Some of us may use electric stoves. The equipments and the environment in the kitchen may be little dangerous. So we need to be cautious and careful. The danger is related to the things used in the kitchen and the safety measures to be taken are explained below. சமையலறை பாதுகாப்பு. நம்ம வீட்டில் சமையலறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடம். அங்கே தான் ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அம்மா. இந்த சமையலறையில் கேஸ் சிலிண்டர்ஸ் இருக்கலாம் சில வீடுகளில் எலக்ட்ரிக் ஸ்டவ் இருக்கலாம். மொத்தத்தில் இந்த சமையலறை அப்படிங்கும்போது சில ஆபத்து மிகுந்த பொருள்கள் இருக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். இப்போ இந்த சமையலறையில் இருக்கக்கூடிய திங்ஸ்னால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள், அதிலிருந்து நம்மை பாதுகாக்கும் வழிமுறைகளை பற்றி தான் டீட்டெயிலாக படிக்க போகிறோம். கேஸ். Gas catches fire easily. Once gas is leaked, there may be dangerous consequences. So we need to be careful while handling cylinders. The following table gives what should we do and what should not do while handling gas cylinders. கேஸ் அப்படிங்கிறது ஈஸியாக நெருப்பை பற்றக்கூடியது. ஒன்ஸ் கேஸ் லீக் ஆகுது அப்படின்னா நமக்கு மிகவும் ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. அதனால் நம்ம கேஸ் சிலிண்டர்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நம்ம கேஸ் சிலிண்டர்ஸை ஹேண்டில் பண்ணும்போது நம்ம செய்யக்கூடியது என்ன, செய்யக்கூடாதது என்ன அப்படிங்கிறது தான் இப்போ அடுத்து இருக்கக்கூடிய அட்டவணையில் நம்ம பார்க்க போகிறோம். டூஸ் அண்டு டோன்ட்ஸ். செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை. ஃபஸ்ட்டு டூஸ். Keep the cylinder in vertical position at plane level and in a well-aired place. Don'ts. Do not keep the cylinder in horizontal or inverted position. சிலிண்டரை எப்போவும் நேராக நிமித்தி தான் வச்சுருக்கணும், படுக்க வைக்கக்கூடாது. செகண்ட் ஒன், கீப் த லைட்டர் ரெடி அண்ட் தென் டர்ன் ஆன் த கேஸ் ஸ்டவ் நாப். லைட்டரை ரெடியாக வச்சுட்டு தான் கேஸ் ஸ்டவ் நாப், அந்த சுவிட்ச் மாதிரி இருக்கு இல்லையா, அதை நம்ம திருவணும். டோன்ட்ஸ்.
Do not turn the gas stove knob before lighting the lighter. It may lead to gas leakage. நம்ம லைட்டரை ரெடி பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு கேஸ் ஸ்டவ் நாபை ஆன் பண்ணக்கூடாது. தேர்ட் ஒன், keep the windows and doors open to ensure ventilation in case of gas leakage. Do not turn on electrical appliances in the kitchen if there is a gas leakage. It may lead to fire. சப்போஸ் கேஸ் லீக் ஆகுது அப்படின்னா கிச்சனில் இருக்கக்கூடிய விண்டோ, வீட்டில் இருக்க எல்லா விண்டோ, டோர் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடணும். எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் எதையுமே நம்ம தொடக்கூடாது. நம்ம ஸ்விட்சை ஆன் பண்ணவோ ஆஃப் பண்ணவோ செய்தோம் அப்படின்னா ஃபயர் ஆகிடும். நெக்ஸ்ட், ஆல்வேஸ் யூஸ் ISI ஸ்டாண்டர்ட் கேஸ் ஸ்டவ்ஸ், ரெகுலேட்டர்ஸ் அண்ட் கேஸ் டியூப்ஸ். Do not use low quality gas stoves, tubes and regulators. It may lead to gas leakage. நம்ம எப்போவுமே கேஸ் ஸ்டவ் வாங்கும்போதும் ரெகுலேட்டர், அந்த கேஸ் டியூபு, இது எல்லாமே ISI முத்திரை இருக்குதா அப்படின்னு பார்த்து தான் வாங்கணும். லோக்கலில் லோ குவாலிட்டியில் ஸ்டவ், டியூப், ரெகுலேட்டர் இதெல்லாம் வாங்கக்கூடாது. இந்த மாதிரி வாங்கும்போது கேஸ் லீக்கேஜ் ஏற்பட வாய்ப்புள்ளது. எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ். Do not operate electrical appliances with wet hands because it leads to electric shock. நம்ம எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ், அதாவது அயன் பாக்ஸ், ஃபேன், லைட் இந்த மாதிரிலாம் ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது ஈரக்கைகளால் உபயோகப்படுத்தக்கூடாது. இதனால் கரண்ட்டு ஷாக்கு ஏற்படும். ஃபயர், நெருப்பு. Do not keep the inflammable materials like kerosene etc. near the stove. ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் நம்ம மண்ணெண்ணெய், மற்ற ஆயில் ஐட்டம்ஸ் எதையும் வைக்கக்கூடாது. In case of person's clothes catching fire, cover the person with a thick blanket or carpet. சப்போஸ் யாராவது ஒருத்தருக்கு துணியில் நெருப்பு பற்றிக்குது அப்படின்னா மொத்தமான ஒரு போர்வையை கொண்டு அதை அணைக்கணும். If kerosene or oil catches fire, use sand to put out the fire. மண்ணெண்ணெயோ இல்லை மற்ற ஏதோ எண்ணெயோ நெருப்பு பற்றிக்கும் போது நம்ம மண் கொண்டு அதை அணைக்கணும். If solid materials like wood catch fire, use water to put out the fire. மரம் போன்ற பொருள்கள் ஃபயர் ஆகும்போது தண்ணி கொண்டு நம்ம அதை அணைக்கணும். If an electrical appliances catches fire, unplug the appliance and disconnect the electricity. அதாவது எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ்னால் அயன் பாக்ஸ், மிக்சி, கிரைண்டர் அந்த மாதிரியான பொருள்கள் நெருப்பு பற்றிக்கும் போது உடனே நம்ம என்ன செய்யணும், மெயின் ஸ்விட்சை ஆஃப் பண்ணிடணும். யூஸ் ப்ராப்பர் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் டு புட் அவுட் த ஃபயர். நல்ல ஒரு தீ அணைப்பான பயன்படுத்தி நம்ம தீயை அணைக்கலாம். பேர்ன்ஸ். இன் கேஸ் ஆஃப் மைனர் பேர்ன்ஸ், த பேர்ன்ட் ஏரியா ஷுட் பி ஹெல்ட் அண்டர் கூல் ரன்னிங் வாட்டர் ஃபார் சம் டைம் அண்ட் ப்ராப்பர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஷுட் பி கிவன். பேர்ன் அப்படின்னா தீக்காயம். சின்னதாக தீக்காயம் ஏற்படுது அப்படின்னா உடனே நம்ம ரன்னிங் வாட்டர், பைப்பில் ஓடிக்கிட்டு இருக்க நல்ல சில் தண்ணியில் நம்ம கையை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மெடிசின்ஸு அப்ளை பண்ணிக்கலாம். எனி பிளிஸ்டர் இஃப் ஃபார்ம்டு ஷுட் நாட் பி பிரிக்ட். பிளிஸ்டர் அப்படின்னா கொப்பளம். சப்போஸ் தீயினால் கொப்பளமாட்டம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, பிச்சு எடுக்கக்கூடாது. ஓகே சில்ட்ரன், இன் திஸ் பார்ட் we have learnt about importance of balanced diet and the safety measures to be followed in the kitchen. This first lesson, food lesson is over. Thank you children.